ஊர்ல ஒரு பண்ணையார். அவருக்கு ஒரே பொண்ணு, நல்ல பேரழகி. அந்த பொண்ணுக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு மேட்ரிமோனியில பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்த உடனே நான் நீன்னு போட்டி போட்டுட்டு 1000க்கு மேல அப்ளிகேஷன் வந்துருச்சு. எல்லாமே நல்ல வரன்கள். இவருக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. நண்பர்கிட்ட ஐடியா கேட்டிருக்காரு. நண்பர் எல்லா பயோடேட்டாவையும் பார்த்துட்டு ஒரு 3 பேரை செலக்ட் பண்றாரு. அந்த 3 பேருடைய ஜாதகம், பயோடேட்டா, படிப்பு, சொத்து மதிப்பு எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது. இப்ப இவருக்கு குழப்பமாயிருச்சு. 3 பேர்த்தையும் கூப்பிடுறாரு. தம்பிகளா, 1000க்கு மேல அப்ளிகேஷன் வந்துச்சு. நீங்க 3 பேர் தான் செலக்ட் ஆயிருக்கீங்க. உங்க 3 பேர்த்துல ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அது எப்படின்னா, உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க ஏதாவது செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க அப்படின்னு உடனே முத பையன் எந்திரிக்கிறான். ஐயா, நான் எங்க அப்பாவுடைய டைரி ஏதாச்சும் புரட்டி பார்த்தேன். அதுல நண்பர்கிட்ட 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அதை திருப்பி கொடுக்கல. காலப்போக்கில் அந்த நண்பரும் இறந்துட்டாரு. அப்புறம் நான் தேடி கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க ஒய்ஃபும் குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2வது பையன் சொல்றான், ஐயா, நான் ஒரு தடவை ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரியவரை 4 பேர் சேர்ந்து அடிச்சு பெரியவர் மயங்கிட்டாரு. அவர் கையில இருந்த பைய பிடுங்கிட்டு ஓடுறானுங்க. நான் விரட்டி போய் சண்டை போட்டு அந்த பைய பிடுங்கி பார்த்தா 5 லட்ச ரூபாய் பணமும் 50 பவுன் நகை இருந்துச்சு. அப்புறம் பெரியவரை மயக்கம் தெளிய வச்சு அது அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணமா பத்திரமா கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டு அந்த குடும்பமே என்னை பாராட்டுனாங்க. 3வது பையன் சொல்றான், நான் ஒரு தடவை ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்போ மலை உச்சியில ஒருத்தன் தற்கொலை பண்றதுக்காக நின்று இருந்தான். நான் நைஸா பின்னாடியே போய் சட்டையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி பார்த்தா இவனுடைய பரம எதிரி. இருந்தாலும் அவனை காப்பாத்தி, ஏன்டா இந்த மாதிரி கோலத்தனமான முடிவுக்கு வந்தேன்னு சொன்னோன்னே, இல்ல நான் நிறைய பேருக்கு கெடுதல் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன்னு சொன்னோன்னே, டேய், நீ என்னைக்கு உன்னுடைய தவற உணர்ந்தியோ அப்பவே நீ திருந்திட்ட. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி அவனை வீட்டுல கொண்டு போய் விட்டேன். சரிப்பா, 3 பேர் நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. நாங்க கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்றோம்னா 3 பேரும் போயிட்டாங்க. அப்பதான் நண்பரு படையாட சொல்றாரு, 3 பேருமே நல்ல பசங்க தான். அதுல பையன் ரொம்ப நேர்மையா இருக்கான். அப்பா என்னைக்கோ பட்ட கடனை திருப்பி கொடுத்திருக்கான். அவனுடைய தன்னுடைய கடமை தான் செஞ்சிருக்கான். 2வது பையன் நல்ல தைரியசாலி. நல்ல வீரமும் துணிச்சல்ல யாரா இருந்தாலும் அந்த காரியத்தை பண்ணுவாங்க. ஆனா 3வது பையன் பகைவனும் தெரிஞ்சு அவனை காப்பாத்தி உதவியும் பண்ணியிருக்கான். பகைமைய மறக்கிறதும், பகைவனுக்கு உதவி பண்றதும் ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியாது. தெய்வீக பண்புகள் உள்ளவங்களால தான் செய்ய முடியும். அதனால 3வது பையனுக்கு அவன் பொண்ணை கொடுத்துருன்னு சொல்லியிருக்கார்.